பேராயர் அவர்களே, அருட்தந்தையர்களே, அன்பார்ந்த இறை மக்களே, அன்பு பிள்ளைகளே, மீண்டும் இன்னும் ஒரு ஆண்டு நம்முடைய ஆண்டு பெருவிழாவிற்கு இறைமகன் இயேசுவின் பிரதிநிதியாகிய நம்முடைய நல்லாயன் மேதகு ஆயர் நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த கொடியேற்று திருவிழா மூலமாக நமது ஆண்டு பெருவிழாவை தொடங்கி வைக்க மிகவும் சந்தோஷத்தோடு நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கிறார்கள். அவருடைய புரோகிராமில் ஏற்கனவே மற்றும் ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்தது. இருந்தாலும் பேராயர் அவர்களை நான் அணுகி கேட்டபோது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி காலையில் இங்கே வந்துவிட்டு இதை முடித்துவிட்டு அங்கே அடுத்த ப்ரோக்ராம் போகும்படி மிகவும் பணிந்து அவருடைய உத்தரவை அனுமதியை கேட்டபோது நான் வந்து
கண்டிப்பாக திருப்பலி கொடியேற்றமெல்லாம் நிறைவேற்றிவிட்டு செல்லுகிறேன் என்று நமக்காக நம்மீது கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் நம்முடைய ஆயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். நமக்காக இந்த திருப்பலியை தலைமையேற்று ஜெபிக்க வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களை இறைமகன் இயேசுவின் பெயராலும் உங்கள் அனைவரின் பெயராலும் இந்த திருப்பலிக்கு வருகை புரிந்து நமக்கு இறையாசிரை பெற்றுத்தரும்படி அன்போடு அழைத்து வேண்டி மகிழ்கின்றோம். மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம்முடைய பங்கு பாதுகாவலர், தொழிலாளிகளின் பாதுகாவலர் புனித சூசேப்பரின் திருவிழாவை தொடங்குகின்றோம். கொடியேற்றி இந்த திருப்பலியை நிறைவேற்றி நாம் இந்த நவ நாட்களிலே நம்முடைய பங்கு பாதுகாவலரின் வாழ்க்கைகளையும் அவருடைய குணங்களையும் பற்றி சிந்தித்து அவரை போல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க இந்த பங்கு திருவிழா, இந்த நொவீனா நாட்கள் நமக்கு பயன்படுகின்றன. இதற்கு நாம் நன்றி செலுத்துவோம், இறைவனிடம் வேண்டுவோம். பங்கில் உள்ள எல்லா மக்களும் ஒன்றிணைந்து ஒரே குடும்பமாக மாறி புனித சூசேப்பரை போல இறைவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, நற்செய்திக்கு சான்று பகரும் வாழ்க்கை வாழ இந்த திருப்பலியிலே நாம் இறைவனை வேண்டுவோம். நாம் இந்த திருப்பலியிலே தகுந்த முறையில் பங்கெடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே பாடுகளுக்கு வாற்றி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை அச்சுப்படுத்துகிறோம்.
மாட்சியை போன்று உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, மன்றாடுவோமாக. இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவரே, மனிதர் உழைக்க வேண்டும் எனும் நெறிமுறையை வகுத்துள்ளீரே. அதனால் புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும் நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். முதல் வாசகம் சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரது அருட்செயல்களை நான் நினைத்து என்றென்றும் பாடவே பாடிடுவேன். ஆண்டவரது அருட்செயல்கள் நான் நினைத்து என்றென்றும் பாடவே பாடிடுவேன். ஆண்டவரது
தேர்ந்தவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டு என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் தேர்ந்தவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டு என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு உன் சந்ததியை என்றென்று நிலைநாட்டு மாகரி சசனாதினமம் மகமதன் சகரிசா உன் சந்ததியை என்றென்றும் நிலைநாட்டு உன் தலைமுறையை அரியணையை நினைக்க செய்வேன் எல்லா தலைமுறையிலும் அரியணையை நிலைக்க செய்வேன் ஆண்டவரது அருட்செயல்களை நான் நினைத்து என்றென்றும் பாடுவேன் பாடிடுவேன் ஆண்டவரது அருட்செயல்களை நான் நினைத்து என்றென்றும் பாடுவேன் பாடிடுவேன் உமது விழார் பரிப்பில் பங்கு பெறுவோம் ஆண்டவரை மும்மொழியில் நடக்கின்றன உமது விழார் பரிப்பில் பங்கு பெறுவோம் ஆண்டவரை மும்மொழியில் நடக்கின்றன உன் பெயரை நினைத்து எங்கும் மகிழ்கின்றன பாகரி சசசானிதமம் மகமதன் சகரிசா உன் பெயரை நினைத்து என்று மகிழ்கின்றன உன் நீதியை நினைத்து பெருமை படுகின்றனர் உன் நீதியை நினைத்து பெருமை படுகின்றனர் ஆண்டவரது அருட்செயல்களை நான் நினைத்து என்றென்றும் பாடுவேன் பாடிடுவேன் ஆண்டவரது அருட்செயல்களை நான் நினைத்து என்றென்றும் பாடுவேன் பாடிடுவேன் என் தந்தை என் இறைவன் நீ அன்றோ தீபலிக்கும் மரன் என்று கூறிடுவேன் என் தந்தை என் இறைவன் நீ அன்றோ தீபலிக்கும் அரண் என்று கூறிடுவேன் என்றென்றும் என் அன்பை பொழிந்திடுவேன் பாகரி சசசானிதமம் மகமதன் சகரிசா என்றென்றும் என் அன்பை பொழிந்திடுவேன் நான் செய்த உடன்படிக்கை நிலைத்திருக்கும் நான் செய்த உடன்படிக்கை நிலைத்திருக்கும் ஆண்டவரது அருட்செயல்களை நான் நினைத்து என்றென்றும் பாடுவேன் பாடிடுவேன் ஆண்டவரது அருட்செயல்களை நான் நினைத்து என்றென்றும் பாடுவேன் பாடிடுவேன் இரண்டாம் வாசகம். எதிர்நோக்குக்கு இடமில்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் இறைவசனம் 13, 16 18 மற்றும் 22. சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழி மரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால் தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருஞ்செயலால் அந்நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கும் மட்டுமல்ல, அவரைப் போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில்
எண்ணற்ற மக்கள் இனங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்வருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. அவர்கள் என்னால் உண்மை புரிந்து கொண்டு இருப்பார்கள். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 16 முதல் 18 மற்றும் 21 வரை. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவி, ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கழிந்த வருடமும் நான் உங்களுடைய பங்கு திருவிழாவுக்கு திருப்பலி நிறைவேற்ற இங்கு வந்திருந்தேன். அப்போது நிறைய குருக்களும் நம்மோடு சேர்ந்திருந்தார்கள். நான் திருப்பலி ஆற்றும்போது புதிதாக இருந்ததனால் தமிழில் பேச கஷ்டப்பட்டேன். அவர்கள் பின்னிலிருந்து வார்த்தைகளை எனக்கு சொல்லி தந்து கொண்டிருந்தார். அதை நான் நினைக்கிறேன். இப்போது இன்று நீங்கள் உங்களுடைய பங்கு பாதுகாவலராகிய
தொழிலாளிகளின் பாதுகாவலர் புனித யோசேப்புடைய திருவிழாவை கொடியேற்றம் இந்த திருப்பலி வழியாக தொடங்குகின்றீர்கள். திருவிழா, பங்கு திருவிழா வருகிறது. எல்லாம் கொண்டாட்டமாக இருக்கும். 10ஆம் திருவிழா, 9ஆம் திருவிழா நல்ல முறையில் கொண்டாடுவீர்கள். நிறைய கிராக்கர்ஸ், இந்த வெடி, அப்புறம் நிறைய இதெல்லாம் இருக்கும். ஆனால் திருவிழா பங்குகளில் கொண்டாடுவதன் முக்கிய நோக்கத்தை நீங்கள் அறிய வேண்டும். 10 நாட்கள் நாம் இந்த திருவிழாவுக்காக செலவிடுகிறோம். அவருடைய திருவிழாவை கொண்டாட நொவேனா 9 நாட்கள் நாம் ஜெபத்திலும் மற்ற காரியங்களிலும் திருப்பலியில் பங்கெடுத்து மறையுரையை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கத்தான் இந்த திருவிழா நமக்கு பயன்பட வேண்டும். திருவிழா ஒரு கொண்டாட்டம் அல்ல. திருவிழா நமக்கு ஒரு வாய்ப்பு. நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து நம்முடைய பங்கு பாதுகாவலரை போல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க நமக்கு ஒரு வாய்ப்பு. வருடத்தில் ஒரு தடவை இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. எனவே நீங்கள் இந்த நவ நாட்களில் நல்ல முறையில் எல்லா நவ நாட்களிலும் திருப்பலிக்கு வந்து மறையுரை கேட்டு ஜெபித்து தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய சொந்த வாழ்க்கையில், தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்து இறைவனுக்கு ஏற்ப ஒரு வாழ்க்கை நடத்த நீங்கள் முன்வர வேண்டும். புனித சூசேப்பர் தொழிலாளரின் பாதுகாவலர். மே 1ஆம் தேதி நாம் அந்த திருவிழாவை கொண்டாடுவோம். மார்ச் 19ஆம் தேதி புனித சூசேப்பருடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். அந்த விழா தபசு காலத்தில் இருந்தாலும் திரு அவை நமக்கு உத்தரவு கொடுத்திருக்கின்றது. அதை ஆடம்பரமாக தபசு காலத்தில் கடைபிடிக்கும் எல்லா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்ல முறையில் கொண்டாட. ஏனென்றால் புனித யோசேப்பினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டான முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையாக அமைகின்றது. இன்று நாம் தொழிலாளரின் பாதுகாவலர் ஆகிய புனித யோசேப்பை பற்றி நாம் சற்று சிந்திப்போம். கம்யூனிஸ்ட் அவங்க எல்லாம் மே டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒர்க்கர்ஸ் டே, மே டே. அப்போதுதான் நம்முடைய திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அந்த மே டே செலிப்ரேஷனை தொழிலாளரின் பாதுகாவலர் புனித யோசேப்பின் திருவிழாவாக அதை மாற்றினார். 1995ஆம் ஆண்டு புனித 12ஆம் பத்திநாதர் அந்த மே டே செலிப்ரேஷனை நம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்காக தொழிலாளர்களின் பாதுகாவலர் புனித யோசேப்பின் திருவிழாவை அவர் ஏற்படுத்தினார். அந்த நேரத்திலிருந்து நாம் இந்த திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். தொழிலாளரின் பாதுகாவலர் புனித யோசேப்பு ஒரு சாதாரண தொழில், தச்சன். அதனால்தான் யூதர்கள், மறைநூல் அறிஞர்கள் இயேசு போதிப்பதை பார்த்து அவர்கள் என்ன சொன்னார்கள்? தச்சனின் மகன் அல்லவா? இவனை பற்றி நமக்கு நன்றாக தெரியுமே, ஏழை குடும்பத்தில் உள்ளவன், இவனுக்கு இதெல்லாம் எப்படி கிடைக்கிறது என்று அவர்கள் அவரிடம் நம்பிக்கை கொள்ள மறுத்தார்கள். தச்சனின் மகன் அல்லவா? தச்சன், கார்பெண்டர். அந்த வேலை ஒரு இழிவான வேலையாக அந்த சமயங்களில் கருதப்பட்டது. இன்றைய நம்முடைய சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட சில அடிப்படைகளை நாம் பின்பற்றுகிறோம். இன்று நம்முடைய இடம், நம்முடைய முக்கியமாக தமிழ்நாடு சாதியின் அடிப்படையில் பிளவுபட்டிருக்கிற இந்த சாதி எப்படி வந்தது? மக்கள் செய்கின்ற அந்த தொழிலை பொறுத்து அவர்களை இந்த சாதிக்குள்ளவர்கள் இந்த தொழிலை செய்கிறார், இந்த சாதி உள்ளவர்கள் இந்த தொழிலை செய்கிறார், அப்படி பிரித்து வைத்து விட்டார்கள்.
நீங்கள் யூரோப்பில் எல்லாம் போனீங்கன்னு சொன்னால் தெருவை சுத்தம் செய்கிறவங்க கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு மெர்சிடஸ் பென்ஸ் காரில் வருவாங்க, நிறுத்திட்டு அந்த வேலையை செய்துட்டு நல்ல டிக்னிட்டியாட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் என்னன்னு சொன்னால் அப்படி ஒரு ஆள் ஒரு அந்த தெரு சுத்தம் செய்ய ஆள் அந்த வேலைன்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க? ஓ, இவர் ஒரு கீழ் ஜாதியினர். அப்படிப்பட்ட ஒரு குறுகிய மனப்பான்மை உள்ளவர்கள் தான் நாம் இந்தியர்கள். ஆனால் இறைவன் நம்மிடம் என்ன சொல்லுகின்றார்? ஒவ்வொரு வேலையும் இறைவனோடு சேர்ந்து இந்த படைப்பை அந்த படைப்பின் குறிக்கோளுக்கு கொண்டு போவதற்குள்ள இறைவனோடு சேர்ந்து செய்யும் செயல்தான் ஒவ்வொரு வேலையும். ஒரு வேலையும் கீழ்ப்பட்டது மேல் உள்ளது அப்படி ஒன்றும் இல்லை. இன்று சில நினைப்பார்கள் ஏசி ரூமில் இருந்து கம்ப்யூட்டரில் வேலை செய்கிற பெரிய, நாட் அட் ஆல். ஆனால் முக்கியமாக இப்படிப்பட்ட மக்கள் தெருக்களை சுத்தம் செய்வது, அப்படி செய்கின்றவர்கள் நம்முடைய சமுதாயத்துக்கு ஒரு நல்ல அமைப்பை வைக்கிறவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள்தான் மேன்மையானவர்கள் என்று நான் கருதுகிறேன். எனவே தொழிலின் அடிப்படையில் மக்களை பிரித்து வைப்பது இறைவனின் சித்தம் அல்ல, இறைவனின் விருப்பம் அல்ல. எனவேதான் இயேசு தச்சனின் மகனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். தச்சனின் மகனாக. எனவே நாம் இந்த கருத்தை உணர வேண்டும். நம்மிடையே இந்த பிரிவினைகள் இருக்கிறது, நம்மிடையே இந்த குறுகிய மனப்பான்மைகள் இருக்கின்றது. அந்த குறுகிய மனப்பான்மை ஏன் நம்மிடம் இருக்கின்றது? ஏனென்றால் நாம் ஒருவரை ஒருவர் இறைவனின் சாயலாக படைக்கப்பட்ட மக்கள் என்று கருதி அவர்களிடம் நாம் தொடர்பு கொள்வதில்லை. நாம் பல அடிப்படைகளில் மக்களோடு தொடர்பு வைக்கின்றோம். ஆனால் நாம் பைபிளில் விவிலியத்தை எடுத்து நோக்கும் போது தொடக்க நூலிலே இறைவன் என்ன சொல்லுகிறார்? நாம் மனிதனை நம்முடைய சாயலாக படைக்க வேண்டும். இறைவனின் சாயல் ஒவ்வொரு மனிதனும், அவன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, பிச்சை எடுக்கிறவனாக இருந்தாலும் சரி, அவன் மேல் ஜாதியினார் இருந்தாலும் சரி, கீழ் ஜாதியினார் இருந்தாலும், இதெல்லாம் மக்களால் உண்டாக்கப்பட்டவை. ஆனால் இறைவனின் அடிப்படையில் ஒவ்வொரு இந்த உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் இறைவனின் சாயல். நாம் எப்போது பிறரை சாதி அடிப்படையில் தொழிலின் அடிப்படையில் புறக்கணிக்கின்றோமோ நாம் அப்போது அந்த மக்களை அல்ல, அந்த மக்களை உண்டாக்கிய இறைவனை நாம் புறக்கணிக்கின்றோம். இதை மறவாதீர்கள். இப்படிப்பட்ட குறுகிய மனப்பான்மையில் வாழ்க்கை நடத்தி மக்களை கீழ்த்தரமாக நாம் நோக்கும் போது நாம் இறைவனை கீழ்த்தரமாக நோக்குகின்றோம். இதை மறவாதீர்கள். எனவே புனித சூசையப்பருடைய இந்த திருவிழாவை கொண்டாடும் போது இந்த மனப்பான்மையை நாம் மனதில் கொள்ள வேண்டும். சூசையப்பர் ஒரு தச்சனாக வாழ்க்கை வாழ்ந்தவர். ஆனால் நான் இன்று உங்களிடம் பகிர்ந்து கொள்வது சூசையப்பரை பற்றி மோட்சத்தில் எப்படி மற்ற புனிதர்கள் மற்ற சம்மனசுகள் அவரை பற்றி எந்த மனப்பான்மை கொண்டிருப்பார்கள் என்று நாம் இப்போது சற்று சிந்திக்க வேண்டும். ஒரு நாள் மோட்சத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. தந்தையாகிய இறைவன், இயேசு, தூயாவியார், அன்னை மரியாள், எல்லா புனிதர்கள், எல்லா தூதர்கள் எல்லோரும் அங்கே ஒன்று சேர்ந்தார்கள். அப்படி ஒன்று சேர்ந்து மூவர் கடவுளின் முன் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது ஒவ்வொருவராக தாங்கள் இந்த உலகத்தில் செய்தவற்றையெல்லாம் சொல்லி அவர்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். முதலாக மறைசாட்சிகள். அவர்கள் என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க? மறைசாட்சிகள், நிறைய மறைசாட்சிகள்.
இறை இயேசுவுக்காக நற்செய்திக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவர்கள் மறைசாட்சிகள், மார்டர்ஸ். அவங்க ஷைனிங் ரெட் க்ளோத்ஸ் அவங்க உடுத்திருந்தாங்க. அந்த மறைசாட்சிகள் எல்லாம் எழுந்து நின்று மூவர் கடவுள் மற்ற எல்லா புனிதர்கள் சம்பனஸ்கள் முன்னால் என்ன சொன்னாங்க? நாங்கள் எல்லாம் மறைசாட்சிகள், இயேசுவுக்காக நற்செய்திக்காக தங்கள் உயிரையை கொடுத்தவர்கள். ஆதி திருச்சபையில் நாம் பார்த்துருக்கிறோம் எப்படி மக்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள் நற்செய்திக்காக. கொலோசியம், அந்த ரோம், அந்த தியேட்டரில் எல்லாம் மிருகங்களுக்கு அவர்கள் இரையாகினார்கள். அதையெல்லாம் அவர்கள் சொல்லி தன்னை புகழ்ந்தார்கள். நாங்கள் அப்படிப்பட்டவர்கள், மறைசாட்சிகள் என்று சொன்னார்கள். அவர்களின் பின் புனிதர்களாக வாழ்க்கை நடத்தியவர்கள் வெர்ஜின்ஸ். அவர்கள் எழுந்து நின்று வெண்ணிற ஆடை அணிந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எழுந்து நின்று நாங்கள் கற்புள்ள வாழ்க்கை நடத்தினோம், புனித வாழ்க்கை நடத்தினோம், இயேசுவின் நற்செய்திக்கு ஏற்ப ஒரு நல்ல புனிதமான மாசற்ற பாவமில்லாத ஒரு வாழ்க்கை நடத்தினோம் என்று அவர்கள் தன்னுடைய சான்றுகளை பகிர்ந்தார்கள். அதற்கு பின் இறை வல்லுநர்கள், நிறைய செயின்ஸ், நிறைய புஸ்தகங்கள் எழுதினாங்க. தாமஸ் அக்வைனஸ், அப்படிப்பட்ட நிறைய செயின்ஸ். அவர்கள் நம்முடைய விசுவாசத்தை பற்றி, நம்பிக்கையை பற்றி, நம்முடைய திருச்சபையின் மறை நிகழ்வுகளை பற்றி நிறைய புஸ்தகங்கள் எழுதினாங்க. அவர்கள் டாக்டர்ஸ் ஆஃப் த சர்ச். அவர்களெல்லாம் எழுந்து நின்று கையில் புஸ்தகம், பென் அதெல்லாம் வைத்துக்கொண்டு நாங்கள் நம்முடைய நம்பிக்கையை பற்றி நிறைய நூல்கள் எழுதியுள்ளோம், போதித்துள்ளோம், திருச்சபையின் படிப்பினைகளை நாங்கள் எல்லோ மக்களுக்கும் எடுத்துரைக்கின்றோம். அப்படி அவர்கள் புகழ்ந்தார்கள். இப்படி ஒவ்வொன்றாக எல்லா புனிதர்களும் தங்களை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அப்போது கடைசியாக புனித சூசேப்பருடைய அவருடைய டர்ன் வந்தது. அவர் எழுந்து நின்று என்ன சொல்லுவார்? அவர் பிரவுன் கலரில் உள்ள ஒரு ஆடை அணிந்திருந்தார் என்ற தச்சன், தொழில் செய்பவர். அவர் எழுந்து நின்று அவர்கள் நினைத்தார்கள், எல்லா புனிதர்களும் எல்லா சம்மனசுகளும் என்ன நினைத்தார்கள்? இவர் ஒன்றும் பேசியதில்லையே, நற்செய்தி எடுத்து புரட்டி பாருங்கள், புனித சூசேப்பர் ஏதாவது பேசி இருக்கிறாரா? நற்செய்தியில் ஏதாவது அவர் பேசி இருக்கிறாருன்னு நம்ம கேள்விப்பட்டோமா? இல்லை, ஒன்றும் பேசாதவர், சைலண்ட் செயின்ட், ஒன்றும் பேசாதவர். அன்னை மரியாதை கூட வாழ்க்கை நடத்தும் போது அவர் இதை சொன்னார் அதை சொன்னார் என்று ஒரு நற்செய்தியாளரும் நமக்கு அறிவிக்கவில்லை. அவர் ஒன்றும் பேசாதவர், ஆனால் இறைவன் சித்தத்தை நிறைவேற்றியவர். இயேசு 12 வயதில் காணாமல் போனார். மரியாளும் ஜூசேப்பரும் தேடி அலைந்தனர். தேவாலயத்திற்கு வந்தார்கள், இயேசுவை கண்டார்கள். அங்கு யார் பேசுறா? அன்னை மரியாள். ஜோசப் ஒன்றும் பேசல. அவர் சொல்லி இருக்கணும், மகனே நீ என்ன செய்தார்? அவர் ஒன்றும் சொல்லலை, ஆனால் அன்னை மரியாள் தான் பேசினா. அதனால அவர் ஒரு காலம் பேசாதவர். எனவே அந்த புனிதர்களும் சம்மனஸ்களும் என்ன நினைத்தார்கள்? அவர் ஒன்றும் பேச மாட்டார், சும்மா எழும்பி நிற்பார் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனால் மோட்சத்தில் புனித சூசேப்பர் நிறைய பேசிட்டார். அவர் என்ன பேசினாருன்னு தெரியுமா? நீங்கள் எல்லோரும் இயேசுவை பற்றி போதித்தீர்கள், இயேசுவை பற்றி எழுதினீர்கள், இயேசுவுக்காக ஒரு நல்ல கற்பான வாழ்க்கை நடத்தினீர்கள். ஆனால் நான் அந்த இயேசு அவர் குழந்தையாக பெற்ற போது நான் தான் முதலாக அவரை என்னுடைய கைகளில் ஏந்தினேன், அவரை என்னுடைய மார்போடு அணைத்தேன், முத்தமிட்டேன், அவருக்கு உணவு ஊட்டினேன், அவருக்கு நடக்க கைப்பிடித்து அவரை எப்படி நடக்க வேண்டும் என்று நான் தான் கற்பித்தேன், வேலை எப்படி செய்வது என்று நான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன். நம்முடைய மதத்தை பற்றி
அதையெல்லாம், அந்த படிப்பினைகளை எல்லாம் நான் தான் அவருக்கு சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் தான் அவருக்கு எதெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். அவரோடு நான் வாழ்ந்தேன். நாங்கள் ஒன்று சேர்ந்து நடந்தோம், ஒன்றாய் நாங்கள் தூங்கினோம், ஒன்றாய் இருந்து உணவு உண்டோம். நான் அவருக்கு உணவு ஊட்டி இருக்கிறேன். அவரை எப்போதும் என் மடியில் வைத்து அவரை அன்பு செய்திருக்கிறேன். இயேசு இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை இல்லை. அதனால்தான் இதுவரை நீங்க ஏதாவது புனித சூசேப்பருடைய சுரூபத்தை பார்த்துருக்கிறீங்களா? இயேசு, குழந்தை இயேசு இல்லாம பார்த்துருக்கிறீங்களா? இல்லை. ஆனா ஒரு சுரூபம் இருக்கு. புனித சூசேப்பர் அகில உலக திருச்சபையின் பாதுகாவலர். எனவே ஒரு சுரூபம் சில இடங்கள்ல நான் பார்த்துருக்கிறேன். ஒரு சுரூபம், அவருடைய கை இப்படி இருக்கு. அந்த கையில என்ன இருக்கும்? ஒரு பெரிய கட்டிடம் இருக்கும், திருச்சபை. அவர் திருச்சபையை ஏந்தி நிற்கும். திருச்சபைன்னா என்ன? வாட் இஸ் த சர்ச்? த மிஸ்டிக்கல் பாடி ஆஃப் கிரைஸ்ட். திருச்சபை யாரு? நானும் நீங்களும் தான் திருச்சபை. அதுனா இயேசுவின் உடல், த மிஸ்டிக்கல் பாடி ஆஃப் கிரைஸ்ட். எனவே அந்த கட்டிடத்தை ஏந்தி நிற்கும் போதும் சூசேப்பர் யாரை ஏந்தி நிற்கிறார்? இயேசுவை. அதனால் தான் இயேசு இல்லாமல் புனித சூசேப்பர் இல்லை. அவர் எப்போதும் அவருடைய படங்களும் சுரூபங்களும் இயேசுவோடு தான் காட்சியளிக்கும். எனவே அதையெல்லாம் பெருமையாக அன்னை மரியாளை தவிர வேறு எந்த புனிதரும் இப்படிப்பட்ட பாக்கியத்தை அடையவில்லை. ஆனால் புனித சூசேப்பர் இயேசுவோடு ஒன்றித்து அவரை வளர்த்தி அவரை ஆளாக்கி அவரை இறைவனின் போதனைகளை செய்ய உதவி செய்தவர் தான் புனித சூசேப்பர். அது மட்டுமல்ல, இன்னும் சூசேப்பர் சொல்லிக்கொண்டே போனார். அவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள், இதுவரை பேசாதவர் இவ்வளவு பேசுறாரு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னா, அன்னை மரியாள் என்னை போல் இதெல்லாம் செய்தார். ஆனால் அன்னை மரியாளுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை, எனக்கு கிடைத்த பாக்கியம். அது என்ன பாக்கியம்? என்னுடைய இறுதி நேரம் இந்த உலகத்தில் இயேசுவின் மடியில் நான் செலவிட்டேன். புனித சூசேப்பர் இறக்கும் போது இயேசுவின் மடியில் இறக்கின்றார். அன்னை மரியாளுக்கு அந்த பாக்கியம் கிடைத்ததா? இல்லை. அன்னை மரியாளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவே இல்லை. அன்னை மரியாள் இயேசு இறந்த பிறகு வாழ்க்கை நடத்தினாள். புனித யோவானோடு சேர்ந்து வாழ்க்கை நடத்தினாள். ஆனால் புனித யோசேப்புக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அதுதான் புனித யோசேப்பு, உங்களுடைய பங்கு பாதுகாவலர். எவ்வளவோ நீங்கள் மகிழ்ச்சி அடையணும். அப்படிப்பட்ட ஒரு புனிதர் உங்களுக்கு பங்கு பாதுகாவலராக இருக்கின்றார். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை அவரை போல இருக்கணும். அவருடைய வாழ்க்கையின் ரெண்டு மிக பெரிய கருத்து என்னவென்றால், முதன்முதலாக எல்லோரையும் மதிப்பது. ஒவ்வொரு மனிதனும் இறைவனின் சாயல். அவர்களை இழிவுபடுத்தக்கூடாது. அவர்கள் இறைவனின் அவர்களை இழிவுபடுத்தும் போது நாம் இறைவனை இழிவுபடுத்துகிறோம் என்பதை உணர்ந்தவர் தான் புனித யோசேப்பு. அதே போல் எல்லா வேலைகளும் நல்ல வேலைகள் இறைவனோடு சேர்ந்து படைப்பை அந்த குறிக்கோளுக்கு கொண்டு போகக்கூடிய தான் வேலை. எந்த வேலையாயிருந்தாலும் சரி. இந்த ரெண்டு கருத்துக்களையும் புனித யோசேப்பு தன்னுடைய திருவிழாவின் மூலம் நமக்கு இன்று எடுத்துரைக்கின்றார். அதை நாம் எப்படி காண்கிறோம்? அவருடைய என்கேஜ்மெண்ட் மரியாளோடு நடைபெற்றது. கூடிய சீக்கிரம் திருமணம் செய்ய இருக்கின்றார்கள். ஆனால் ஒன்று சேர்வதற்கு முன், திருமணத்திற்கு முன்பே அன்னை மரியாள் கருவுற்றிருப்பதை அறிந்தார். இங்கே இருக்க இளைஞர்கள் யாராவது என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு இந்த பிள்ளைய கூட, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. ஆனால் அவருக்கு கேள்விப்படு, அவ கருவுற்று இருக்கிறா. யாராவது நார்மல் மனிதன் அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவளை பற்றி எல்லாம் சொல்லுறான். இந்த காலத்தில் வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் வந்துடும்.
அவள் அப்படிப்பட்டவா, அவ கூட அவளை பற்றி இழிவாட்டு எல்லாம் சொல்ல அதை விட்டு விடுவாங்க அப்படிப்பட்ட. ஆனால் அவன் யூதர்களின் அந்த நிலையில் இது பெரிய தவறாக எண்ணப்பட்டது. அப்படி செய்பவர்கள் அன்னை மரியாள் திருமணத்திற்கு புறம்பாக கருவுற்றிருக்கிறாள், அதை யூதர்கள் அறிந்தால் என்ன செய்வார்கள்? கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். அதுதான் சட்டம். அவள் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும், அவள் இழிவானவள். ஆனால் புனித சூசேப்பர் ஒவ்வொரு மனிதனும் இறைவனின் சாயல், ஒவ்வொரு மனிதனிடமும் இறைவன் உறவிடம் கொள்கிறார். அதை அறிந்தவர், முற்றிலும் அறிந்தவர். எனவேதான் அன்னை மரியாளை பற்றி அறிந்த பின்னும் அவர் என்ன சொல்லி நினைக்கின்றார்? நான் அவளை இகழ்ச்சிக்கு ஆளாக்க மாட்டேன், மறைவாக நான் அவளை விட்டு பிரிய விரும்புகிறேன். ஆனால் அவளை பற்றி ஒன்றும் இகழ்ச்சியான ஒன்றும் நான் சொல்ல மாட்டேன், அவளுடைய பெயரை கெடுக்க மாட்டேன். அப்படி ஒரு முடிவெடுக்கின்றார். நேர்மையாளவர் புனித யோசேப்பு, நேர்மையாளவர். இன்று நாம் எத்தனை பேர் நேர்மையாக வாழ்க்கை நடத்துகின்றோம்? குறுக்கட் வேஸ். அதனால தான் நம்ம நல்ல வெற்றி பெறுகிறோம். ஆனால் அவர் நேர்மையாளர், நேர்மையாளர். அதனால்தான் எல்லோரையும் மதிக்க முடிகிறது. நாமும் நேர்மையாளர்களாக மாறினால்தான் ஒவ்வொருவரையும் மதிப்போம். த டிக்னிட்டி ஆஃப் அ பர்சன், அதை நாம் புனித சூசேப்புடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொருவரையும் மதிப்பவர். அதனால்தான் இறைவன் அவரை தேர்ந்தெடுக்கின்றார். கனவில் அவரிடம் இந்த உண்மையை சொல்கின்றார். சூசேப்பர் இறைவனின் சித்தத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இரண்டாவதாக, ஒவ்வொரு ஜாப், வேலைகள் மேன்மையான வேலைகள். ஒவ்வொரு எந்த வேலை நாம் செய்கின்றோமோ இந்த உலகில், அந்த வேலைகளின் மூலம் இந்த உலகத்தை படைத்த இறைவன் இந்த உலகத்தை நம்மிடம் ஒப்படைத்தார். இதை நல்ல முறையில் செய்து இதனுடைய ஒரு நியூ ஹெவன் அண்ட் நியூ எர்த், புதிய வானமும் புதிய பூமியும் படைப்பதற்காக இறைவன் நம்மை அழைத்துள்ளார். எனவே ஒவ்வொரு வேலையும் இறைவனோடு சேர்ந்து இறைவனுக்கு பங்காளிகளாக மாறி அந்த புதிய வானமும் புதிய பூமியும் படைப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே எந்த வேலை நாம் செய்கின்றோமோ அந்த வேலைகள் எல்லாம் மேன்மைக்குரியது, மதிப்புக்குரியது. ஒரு வேலையும் கெட்ட வழிகள், திருடுவது, அது எல்லாம் கெட்டது. ஆனால் எந்த வேலையும் கெட்ட வேலையாக இல்லை. அது இறைவனின் படைப்பில் ஒன்று சேர்ந்து புதிய வானமும் புதிய பூமியும் படைப்பதற்கு நமக்கு ஒரு சாதகமாக அது இருக்கின்றது. எனவேதான் the dignity of a person and the dignity of labor, இந்த ரெண்டையும் புனித சூசேப்பர் தன்னுடைய வாழ்க்கை மூலம் நமக்கு அறிவிக்கின்றார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய தொழிலாளிகளின் பாதுகாவலர் புனித யோசேப்பு உங்களுடைய பங்கின் பாதுகாவலராக இருக்கின்றார். இந்த 9 நாட்களும் நீங்கள் தேவாலயத்திற்கு வந்து திருப்பலியில் பங்கெடுத்து அந்த மறையுரைகளை கேட்டு சூசேப்பரை போல் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து ஒரு நல்ல கிறிஸ்தவனாக, இயேசுவின் அன்புக்கும் அவருடைய நற்செய்திக்கும் சான்று பகரும் ஒரு கிறிஸ்தவனாக மாற, உங்களுடைய குடும்பத்திலே நேர்மையை கடைபிடித்து புனித சூசேப்பரை போல் ஒருவரை மதித்து ஒருவரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல், கணவன் மனைவி, மனைவி கணவன், பிள்ளைகள், பெற்றோர் எல்லோரும் ஒருவர் மதித்து இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை வாழ இன்று நாம் இத்திருப்பலியிலே இந்த 9 நாட்களிலே நாம் இறைவனை வேண்டுவோம். தந்தையாகிய இறைவனிடம் நம் கருத்துக்கள் அனைத்தையும் எளிய காணிக்கையாக ஒப்புக்கொடுத்து நமது விண்ணப்பங்களை நிறைவேற்றி கொடுக்குமாறு புனித சூசேப்பர் வழியாக இறைவனை மன்றாடுவோமாக. பரிசுத்த திருச்சபைக்காகவும் திருச்சபையின் ஊழியர்கள், அங்கத்தினர்கள் அனைவரின் தேவைக்காகவும் புனித சூசேப்பரின் வழியாக இறைவா மை மன்றாடுகிறோம். தவறி நடப்போர் திருந்தவும், நிம்மதியற்ற வாழ்வோர் நிம்மதி பெறவும், வறுமையுற்றோர் வளம் பெறவும்,
புனித சூசையப்பரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே நம் மன்றாட்டை கேட்டருளும். நோயுற்றோர் நலம் பெறவும், அறுவை சிகிச்சை முதலிய மருத்துவ உதவிகளை நாடுவோர் சிறந்த பலனை அடையவும், மாணவ மாணவியர் தேர்ச்சி பெறவும், வணிகம் விவசாயம் செய்வோர் வெற்றி காணவும் புனித சூசையப்பரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே நம் மன்றாட்டை கேட்டருளும். திருமணத்திற்காக ஆயத்தம் செய்பவர்களுக்கு திருமணம் நல்ல முறையில் அமையவும், குழந்தை செல்வம் இல்லாதவரின் குறைகள் நீங்கவும், தாய்மை எய்துபவர்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்படவும் புனித சூசையப்பரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே நம் மன்றாட்டை கேட்டருளும். வீடற்றோருக்கு தக்க இல்லம் அமையவும், குடும்பங்களில் சமாதானம் அமையவும், கடன்களை தீர்க்க வழி பிறக்கவும் மற்றும் உமது குழந்தைகளாகி எங்களுக்கு ஏதேது தேவையோ அவற்றையெல்லாம் அளித்து ஆசீர்வதிக்கவும் புனித சூசையப்பரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் பங்கின் தேவைகளுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, துன்பப்படுவோரின் தேற்றரவும், பாவிகளுக்கு அடைக்கலமும், வியாதிக்காரர்களுக்கு ஆரோக்கியமும், தொழிலாளர்களுக்கு பாதுகாவலருமான புனித சூசையப்பரை எமக்கு தந்தையாக அளித்தீரே. அந்த புனிதரின் மேல் நம்பிக்கை கொண்டு அவர் வழியாக நாங்கள் உம்மிடம் கேட்கும் வரங்களை தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லோரும் ஒன்றாக ஒன்றாகும் இந்நேரமே நானும்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்ற பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் அனைத்துக்கும் ஊற்றாகிய இறைவா, புனித யோசேப்பு நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமது மாண்புக்காக கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு உம்மை மன்றாடுவோருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாயிருக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல் இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியையும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்துவையாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திரும்பன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராப்பியன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டுள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மார்பனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில்
அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையவர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்டும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தரலும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் வஞ்சிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் வாக்கு மட்டும் சொல்லியது நான் மனதான்மாக்குணமடையும்.
உணவு இறைவா என் உயிருக்கு உயிராய் பாவா அருள் தரும் இறைவா நல்லாற்றலாயின் உள்ளம் பாவா உயிர் தரும் உணவு இறைவா என் உயிருக்கு அருள் தரும் ஊற்றே இறைவா நல்லாற்றலாயின் உள்ளம் வாவா இறைவா வாழ்வின் உணவாயின் சொல்வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் இயேசுவே தரும் உணவு இறைவா என் உயிருக்குள் உணவாய் வாவா உயிருள்ள விடுவே என் இறைவா பரமரனாய் என்னில் வாவா வாழ்வே என் தேவா நிரந்தர வாழ்வே என் தேவா நிம்மதி வாழ்வினில் வாவா நிம்மதி வாழ்வாய் என்னில் இறைவா வாழ்வின் உறவாயின் சொல்வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் இயேசுவே தரும் உணவு இறைவா என் உயிருக்குள் உறவாய் வாவா அழியாத உணவே என் இறைவா ஆனந்த ஒளியாய் என்னில் வாவா அன்பின் தகிர்வே என் தேவா அருளின உணவாய் என்னில் இறைவா வாழ்வின் உறவாயின் உயிரேசுவின் பாவா வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிர் இயேசுவே வாவா உயிர் தரும் உணவு இறைவா என்
அன்பார்ந்த இறை மக்களே, திருப்பலி நிறைவு பெற்றவுடன் கொடி மந்திரிப்பதற்கு முன்பாக ஒரே ஒரு 5 நிமிடம் பேராயருக்கு அன்புக்குரியவர்களே, பேராயர் அவர்கள் உடனடியாக வேறு புரோகிராமிற்கு செல்வதனால் அவருக்கு உடனடியாக திருப்பலி நிறைவேற்றியவுடன் கொடி ஆசீர்வதிக்கப்படும். எனவே இந்த கொடி பவனியானது கொடி மரத்தோடு மட்டும் இருக்கும் என்பதை அன்போடு தெரிவிக்கின்றேன். பேராயர் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக, நம் அனைவரின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நம்முடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கின்றோம். அவர் கடந்த ஆண்டு இங்கு வந்திருந்தார்கள். இப்பொழுது ஓராண்டு நிறைவாயிருக்கிறது. இந்த ஓராண்டிலே நம்முடைய புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டம் அனைத்து பங்குகளையும் சென்று தன் நல்லாயன் என்ற முறையிலே மக்களை சந்தித்து திருப்பலி நிறைவேற்றி மக்களை தெரிந்து கொண்டிருப்பதற்காக எளிமையும் தூய்மையும் நிறைந்த பேராயர் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித யோசேப்பினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகளை எங்கள் இதயங்களில் பதித்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையராது பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சிறப்பு ஆசிரியருக்காக அனைவரும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இறை ஆசிரியரை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்கப் பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெரும் தகுதி பெறுவீர்களாக.
திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. இப்பொழுது கொடியானது ஆசீர்வதித்து அர்ச்சிக்கப்படுகிறது. கொடியானது பீடத்திற்கு முன் கொண்டு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். Okay, you will do that. ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் உமது புனிதர் சூசேப்பரை எம் பாதுகாவலர் புனித சூசேப்பரை நினைவு கூர்ந்து அவர்தம் முன் மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
Mm-hmm.